நான் வந்து என் பேர் துளசி மாமி. நான் 1948 10 இயர்ஸ் 10 வயசு குழந்தை. இந்த கோயில் பக்கத்து வீட்டுல கொடுத்தவங்க வந்தாங்க. அதுல இருந்து கோயிலுக்கு வந்து போறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பூராவதிங்கிறது பெரிய விஷயம். இதை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கோயில் வந்து 1927 ஆரம்பிச்சது. ஆனா நாங்க இங்க வந்தது 48 வந்தோம். 29 இந்த கோயில் நடந்துட்டோம். அப்போ வந்து கோயில் ஜாஸ்தி யாரும் இருக்க மாட்டான். காலத்துல 8 6ல இருந்து 9 சாயங்காலம் 5ல இருந்து 8 பூஜை நடக்கும். ஏதோ வாழைப்பழம் பிரசாதம் கொடுப்பான். அப்ப எல்லாம் 30 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. அப்ப மார்கழி மாசம் மட்டும் விடக்கூடாது. தண்டபாண்டிங்கிறவர் இந்த கோயில் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் என்ன செஞ்சார், மார்கழி மாசம் இடிகாத்தால பூஜை பண்ணணும், அபிஷேகம் நடக்கும், எல்லாரும் வாங்குவோம் சொன்னாங்க. அப்ப நாங்க 30 பேர் இருந்து பார்ப்போம். அப்ப வந்து 1956ல கேஎஸ்ஆர் மாமிங்கிறவங்க அந்த பக்கத்து தெருவுல இருந்தாங்க. இப்போ டெலிபோன் ஆபீஸ் அங்க இருந்தாங்க. அந்த மாமி சொன்னா வெறும்னு மார்கழி மாசம் பண்ணக்கூடாது, ஏதாவது சுப்பிரபாதமும் பாடணும். இப்ப நாற்பது சுப்பிரபாதம் தெரியாது. அவ இங்க 7-8 குழந்தை இந்த பக்கத்து வீட்டுல நாங்க எல்லாருமே உட்கார்ந்து அவங்க சுப்பிரபாதம் கத்துட்டு அப்புறம் 5ல இருந்து 6 மணி மட்டும் சுப்பிரபாதம் நின்று கையை கட்டிட்டு கண்ணை மூடின்னு சொல்லணும். தெரியாதமா பேப்பர் வச்சுன்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. 1959ல அகிலாவோட மாமனார் மாமியார் ஜெயமாமி இங்க வந்தா 59ல. அவங்க சொன்னாங்க, என்னம்மா மார்கழி மாசம் வந்து சுப்பிரபாதம் பாடுறேன்னு திருப்பாவையிலியா பாடணும், ஏன் இப்படி பாடுறேன்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்க சொன்னோம், திருப்பாவையில தெரியாது, நீங்க தான் கத்துக் கொடுக்கணும்னு சொன்னோம். 3 நாள் டே நைட் அந்த மாமி எங்களுக்கு கத்துக் கொடுத்தோம். நாங்க விடாப்படியா அதை கத்துட்டு பேப்பர் வச்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சோம். அது ரொட்டீனா ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாங்க, 1974 ஜானகி மாமி ப்ரொஃபசர் வாசுதேவன் கலைஞர் விட்டு 4 பேர் தள்ளி அவரோட கொண்டாட்டி ஜானகி மாமி பிக் ஆர்டர் அவங்க என்ன செஞ்சாங்க, மாதர் சங்கம் ஆரம்பிச்சாங்க. மாதர் சங்கம் கோபாலர் மாதர் சங்கம் பேர் வச்சாங்க. அங்க எல்லா மாவிகளுக்கும் பாட்டு கச்சேரி ஏற்பாடு பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை கருப்பாம்பா படம் வச்சு அந்த படத்துக்கு பூஜை பண்ணி லலிதா சஸ்திரம் அர்ச்சனை பண்ணி ஒரு 4 பேருக்கு விசேஷம் கொடுப்பாங்க. அப்புறம் லலிதா சஸ்திரம் அர்த்தம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த அர்த்தம் ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே நீங்க வந்து அர்த்தத்தை கேட்பேனா. அப்போ ஒரு நாள் சொன்னாங்க, அப்போ அந்த கூடாரங்களை வச்சு சொன்னாங்க, அம்மா நீங்க திருப்பாத பாடுறேன், ஏன் நீங்க கல்யாணம் வச்சு பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் விசேஷம் கொடுக்குறாங்க, நீங்க எல்லாரும் கலெக்ஷன் பண்ண பாருங்க. அப்ப என் கையில சின்ன குழந்தை 4 மாசம் குழந்தை, நான் இங்க இருப்பேன். மாமியை வந்து அப்ப என்ன மாதிரி கிழவி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் கலெக்ஷன் வாங்கி கொடுமா, நான் வந்து இந்த குரு அவர்களுக்கு வித்தியாசம் கொடுக்கணும். இதை கதையை சொன்னாங்க. ஆண்டாள் நோம்பு இருந்து கிருஷ்ணரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற நாடு நம்ம எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும்னாங்க. அப்ப வந்து நாங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச கலெக்ஷன் இது வரைக்கும் இது ஓடிட்டு இருக்கேன். தெய்வம் செய்ய அது என் கையில இல்லை அது. அதனால ரொம்ப அமைதியா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டீனா ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2004ல என் பையன் கல்யாணம் ஆச்சு. இந்த கல்யாணம் போது ஏகப்பட்ட பழமும் முறுக்கும் மீண்டு போயிடுச்சு. அது அது வந்து 4 நாள் கழிச்சு கூடாதவங்களை அமுக்கணும். அப்போ சங்கரோட அம்மா கிட்ட போய் கேட்டேன், மாமி இவங்க சீர் வச்சா என்ன மாமி, இவ்வளவு தூரம் கல்யாணம் பண்றோம், வெத்தரசு கொடுக்குறோம், எல்லாம் சீர் வைக்கணும் ஆசையா இருக்கேன், இந்த கவலையே படாது, எங்க வீட்டுல கொண்டு சீர் வை, மேலதாளத்தோட அங்கேருந்து கோயிலுக்கு வந்து சீர் வைக்கலாம் பண்ணலாம்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அந்த மாமியாரிடம் கோலத்துக்கு எல்லாம் இருந்தாங்க. நான் பார்த்து முதல் நாளே போய் சீர் பட்சம் வச்சுடுவேன், நானே தனியா வச்சுருந்தேன். இப்போ 2-3 வருஷம் கழிச்சு எல்லாரும் இந்த கோயிலுக்கு டெவோட்டிஸ் எல்லாரும் நான் வைக்கிறேன் நீ வைக்கிறேன்னு சொல்லி ஆசையா எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி நடந்துருக்கு. இன்னும் அமோகமா நடக்கிறது. இங்க சுவாமி வேண்டிட்டு ஒரு கல்யாணம் ஆகாதுவா, குழந்தை ஆகாதுவா எல்லாம் பண்ணி சீர் வச்சு எல்லாம் பண்ணினாக்க எல்லாருக்கும் நல்லதே நடந்திருக்கு. இது இன்னைக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷம் முன்னாடி லண்டனுக்கெல்லாம் இந்த பிரசாதம் போயிருக்கு. நான் அனுப்பிச்சிருக்கேன், லண்டன் அமெரிக்காக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அவெல்லாம் இன்னைக்கும் கேட்கறா, குரு நடக்கிறதான் கேட்கறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேல வளர்ந்துருக்கு. இப்படியே வளர்ந்து, ஆனா இதுக்கு எல்லாம் குரு வந்து கமிட்டி எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. கமிட்டிஸ் எல்லாம் இவர் பிரசிடென்ட் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்தாரு. மெயினா என் தம்பி ஆர் ரங்கராம் எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், எல்லாம் கற்றுக் கொடுத்து இன்னை வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இப்படியே நடத்தி கொடுத்து நல்லா பண்ணுறோம்.